ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலாவோட ஸ்தல விருட்சம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புளிய மரம் தான் ஸ்தல விருட்சம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிடிடியில் அஃபிஷியலாக சம்பங்கி மரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த சம்பங்கி மரம் எங்கே இருக்குங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச இடத்துல தான் இந்த மரம் இருக்குது. கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில். இது தெற்கு மாட வீதி, சுபதம் என்ட்ரி. பக்கத்தில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி திருமலை நம்பி சன்னதி. இந்த சுபதம் என்ட்ரிக்கும் திருமலை நம்பி சன்னதிக்கும் நடுவில் சம்பங்கி மரம் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்தப்போ கொஞ்சம் பூ தான் இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக பூ விட்டுருக்கும் போது இங்கே வந்து நின்று பாருங்கள், அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். அப்படியே இந்த இடத்துல கும்முன்னு இருக்கும் அந்த சம்பங்கியோட ஸ்மெல். கொஞ்சம் பூ இருந்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அண்ட் மரம் ஃபுல்லாக பூ விட்டுருக்கும் போது நீங்கள் வந்து பாருங்கள். அப்பப்போ தரிசனத்துக்கு வரப்போ இந்த இடத்துல வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன், பூ எவ்வளோ விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பூ இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நின்னா அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். அதுவும் காலையில் இந்த சுப்பிரபாதம் சேவாலாம் நடக்கிறப்போ இங்கே யாரும் அந்தளவுக்கு கூட்டமாக இருக்க மாட்டாங்க. அண்ட் நடுவில் இருக்கிற அந்த கேட்டை கூட ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அப்போ இங்கே வந்து பாருங்களேன், இந்த பூவோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் சுப்பிரபாதம் கேட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் வர்றப்போ சுப்பிரபாதம் டைமுக்கு இங்கே இருக்கணும். அப்போ பூ இருக்கணும் மெயினாக. அப்பப்போ வரும்போது செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஈஸிலி ரீச்சபிள் பிளேஸ் தான். அடுத்தது லட்டு கவுண்டர் கிட்டே இருக்குது. இது ரைட் சைடில் லட்டு கவுண்டர். சாமி பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா லட்டு வாங்கிட்டு போவோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே இங்கே வருவோம். ஸோ இங்கேயும் இருக்குது. இந்த கார்டன் நிறைய பேர் பார்த்துருப்போம். இப்போ இந்த லட்டு கவுண்டரில் நடுவில் அந்த பேரிகேட்லாம் போட்டு சின்னதான மாதிரி இருக்கும். முதல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் இடம். ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கேயும் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருப்போம். 3 மரம் இருக்குது இங்கே சம்பங்கி மரம். ஆக்சுவலாக கோயில் கோபுரத்துக்குள்ளே, அதாவது மெயின் கோபுரத்துக்கும் வெண்டி வாக்கிலின்னு சொல்லுவாங்க, வெள்ளி கோபுரம் இருக்கும் கொடிமரம் தாண்டி. அதுக்கு நடுவில் ஃபுல்லாக அந்த காலத்தில் சம்பங்கி மரமாக இருந்ததுனால அந்த பிரகாரத்துக்கு பேரே சம்பங்கி பிரகாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தொண்டமான் சக்கரவர்த்தி காலத்தில் பெருமாள் இந்த கோயில் கட்டுமான பணி செய்கிறப்போ கட்டுமானத்துக்காக இங்கே இருக்கிற சம்பங்கி மரம் எதையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாராம். பட் இப்போது கோயில் உள்ளேயே எங்கேயும் சம்பங்கி மரம் இல்லை. கல்யாணோச்ச மண்டபம் இருக்கிற இடம் எல்லாமே சம்பங்கி பிரகாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோயிலுக்கு வெளியில் அங்கங்கே இருக்கும், நம்ம பார்த்தா தெரியும். நம்ம ஈஸிலி ரீச்சபிள் பிளேஸ்னால் இப்போ பார்த்தா அந்த சுபதம் என்ட்ரி அண்ட் இந்த லட்டு கவுண்டர் கிட்டே இருக்கிற மரம். இது இந்த இடத்துல 3 மரம் இருக்குது சம்பங்கி மரம், மஞ்சள் சம்பங்கி. அது பூ விழுந்தால் கூட இதழாக தான் விழுது, இல்லைனா பூ எடுத்து காமிப்பேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இங்கேயும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்களேன், லட்டு வாங்கிட்டு நல்லாயிருக்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸ். 3 மரம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் இந்த இடத்துல. இந்த கார்டனும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பக்கத்தில் தான் மியூசிக்கல் ஃபவுண்டைன் இருக்குது. சாயந்தரம் 6 மணி போல் வந்தீங்கன்னா மியூசிக்கல் ஃபவுண்டைன் நம்ம என்ஜாய் பண்ணலாம். கோபுரத்துக்கு பின்னாடி சைட் மியூசிக்கல் ஃபவுண்டைன் சாயந்தரம் 6 to 9 செய்வாங்க. சில நாள் நடக்கிறதில்ல, பட் ஆல்மோஸ்ட் டெய்லியுமே நடக்கும். ஈவினிங் டைமில் வந்து அந்த அன்னமாச்சாரிய பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே பாட்டு போடுவாங்க. கேட்டுக்கிட்டே அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைனில் பார்த்துக்கிட்டு அந்த கோபுரத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக பேக் சைடு அது. இந்த கார்டனே ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான செடியெல்லாம் இருக்கும். எனக்கு நேம் தெரியல, பட் சம்பங்கி மரம் 3 இங்கே இருக்குது. இது இல்லாமல் கூட வேறு இடத்துல கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போனாலும் இதை ஃபீல் பண்ணுங்கள். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பூ, அதனால் பெருமாளோட கைங்கரியத்தில் இந்த சம்பங்கி பூ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சுபதம் என்ட்ரிக்கிட்ட இருக்கிற மரம் அந்த சைட் கிராஸ் ஆகிறப்பெல்லாம் வந்து எட்டி பார்ப்பேன் பூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங் டைம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அங்கே உட்காந்து அந்த ஃப்ராக்ரன்ஸை ஃபீல் பண்ணுறப்போ. பூ இல்லைன்னா நார்மலாக தான் இருக்கும், பூ இருக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். வேறு எங்கேயாச்சும் நீங்கள் இந்த மரம் பார்த்துருந்தீங்கனாலும் ஷேர் பண்ணுங்கள். இது கோயில்கிட்ட நம்ம ஈஸிலி பார்க்கக்கூடிய மரம் அப்படிங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன்.
பெருமாளோட கைங்கரியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. திருமலா கோயிலோட ஸ்தல விருட்சம் சம்பங்கி மரம், மஞ்ச சம்பங்கி. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், தர்ஷன் டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்கோடு சேர்த்து திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி டிடிடியோட அப்டேட்ஸ் அண்ட் தரிசனத்துக்கான நேரம் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.